நடப்பு நிகழ்வுகள் 27/3/2026 பிரிக்ஸ் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை மகளிர் அதிகாரமளித்தல் கூட்டமைப்பின் 2026இன் மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. அதில் கல்பனா சேரனுக்கு விமென் எம்பவர்மெண்ட் ட்ரெயில் பிளேசர் மகளிர் அதிகாரமளித்தல் முன்னோடி விருது வழங்கப்பட்டது. முதலாவது தேசிய உள்விளையாட்டு அரங்க தடகள சாம்பியன்ஷிப் போட்டி புவனேஸ்வரிலுள்ள கலிங்கா மைதானத்தில் தொடங்கியது. இந்திய விமானப்படை வாயுபான் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் மூலம் ஏவப்படும் ஆளில்லா விமான அமைப்பை உருவாக்கியது. ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸ் இந்திய ரயில்வே துறையை நவீனப்படுத்தவும் சரக்கு மற்றும் பயணிகள் சேவையில் செயல்திறனை மேம்படுத்தவும் தொடங்கப்பட்டது. மேற்கு ஆசியாவில் நிலவும் பதற்றங்கள் எரிபொருள் விநியோகத்தை பாதித்ததால் பிலிப்பைன்ஸ் தேசிய எரிசக்தி அவசர நிலையை அறிவித்தது. ஐக்யூ ஏர் வெளியிட்ட 2025இன் உலக காற்றுத்தர அறிக்கையில் பாகிஸ்தான் மிகவும் மாசுபட்ட நாடாக முதலிடத்திலும் இந்தியா 6வது இடத்திலும் உள்ளது. நகர அளவில் உத்தரப்பிரதேசத்தின் லோனி மிகவும் மாசுபட்ட நகரமாக உள்ளது. பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய முதல் மாநிலம் உத்தரகாண்ட், 2வது குஜராத். மார்ச் 24